ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டிஸ்லொகேஷன் அண்டு சப்லக்ஸேஷன். டிஸ்லொகேஷன் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஜாயிண்ட்டோட ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸில் டிஸ்பிளேஸ் ஆகிறத தான் நம்ம டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிஸ்லொகேஷன் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டோட அந்த நியூட்ரிஷன் சப்ளை லாஸ் ஆகிரும். இந்த ஜாயிண்ட் நியூட்ரிஷன்ஸை எது மூலயமா ரிசீவ் பண்ணணும்னா சைனோவில் ஃப்ளூயிட் மூலயமா தான் ரிசீவ் பண்ணும். இப்போ இந்த சைனோவில் ஃப்ளூயிட் நியூட்ரிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணணுன்னா இந்த ஜாயிண்ட்டில் மூவ்மெண்ட் இருக்கணும். இப்போ டிஸ்லொகேஷன் ஆகிடுச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டில் மூவ்மெண்ட் நடக்காது. அப்படி மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த சைனோவில் ஃப்ளூயிட் அந்த நம்ம ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எதுக்கும் அந்த நியூட்ரிஷன்ஸை சப்ளை பண்ணுறது ஸ்டாப் ஆயிரும். அது மூலயமா அந்த ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் செல் டெத்து நெக்ரோசிஸ்லாம் ஆகிறதுனால இந்த ஜாயிண்ட்டோட ப்ராப்பர்ட்டி லாஸ் ஆயிரும். இப்போ ஒரு ஜாயிண்ட் டிஸ்லொகேஷனோ இல்லை சப்லக்ஸேஷனோ நடந்திருக்குன்னா அந்த ஜாயிண்ட்டில் பெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பெயின் எதனால் இருக்குன்னா அந்த ஜாயிண்ட்டோட கேப்சூல்ஸ் இருக்குல்ல, அந்த கேப்சூல் பெரிஸ்டண்ட்டாக ஸ்ட்ரெச் பொசிஷன்லேயே மெயின்டைன் ஆகிறதுனால அந்த கேப்சூல்ஸில் ஃப்ரீ நர்வ் எண்டிங் பாயிண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த நர்வ்ஸ் என்ன பண்ணணும், இந்த பெயினோட சென்சேஷனை கேரி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சப்லக்ஸேஷன்னா இதுவும் சிமிலர் லைக் டிஸ்லொகேஷன் மாதிரி தான். ஆனால் இதில் கம்ப்ளீட்டாக அந்த போனு டிஸ்பிளேஸ் ஆகாது. சம் ஆஃப் த கான்டெக்ட் அந்த போனு அந்த ஜாயிண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் சப்லக்ஸேஷன் சொல்லுவாங்க. இது லைக் டிஸ்லொகேஷன் மாதிரி எமர்ஜென்சி கிடையாது. ஏன்னா இதில் அந்த ஜாயிண்ட்டோட அந்த போனிக் கான்டாக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதில் நம்ம டூரிங் மூமெண்ட் அப்போ அந்த சைனோவில் ஃப்ளூயிட் மூலயமா அந்த ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துக்கும் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணும். இது மூலயமா அந்த ஜாயிண்ட்டோட ப்ராப்பர்ட்டி மெயின்டைன் ஆகும். இப்போ டிஸ்லொகேஷனாக இருந்தாலும் சரி, சப்லக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, இது ஜாயிண்ட்டை தான் நடக்குதா? இப்போ இது எதனால் நடக்கும்னா, இது மோஸ்ட் ஆஃப் த காசஸாக நம்ம டைப் ஆஃப் ஜாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்லொகேஷனாக இருந்தாலும் சரி, சப்லக்ஸேஷனாக இருந்தாலும் சரி அது அக்கர் ஆகும். இப்போ எந்த ஒரு ஜாயிண்ட்டில் அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸோட கான்டாக்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும், அந்த ஜாயிண்ட்டில் தான் நம்ம ஒரு மினிமம் ஃபோர்ஸ் கூட அந்த ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கோ இல்லை சப்லக்ஸேஷன் ஆகிறதுக்கோ பாசிபிலிட்டி க்ரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் அந்த ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த லிகமெண்ட்ஸும் மசில்ஸ். இந்த லிகமெண்ட்ஸ் என்ன தான் அந்த ஜாயிண்ட் வீக்காகவே இருந்தாலும் அதை சுற்றி சரௌண்டிங்கில் இருக்க அந்த லிகமெண்ட்ஸ் அந்த லிகமெண்ட்ஸோட ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஜாயிண்ட்டோட டிஸ்லொகேஷனாக இருந்தாலும் சரி, சப்லக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, அதோட அக்கரன்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த டிஸ்லொகேஷன் மோஸ்ட்டாக இந்த ஹிஞ்ச் வெரைட்டிலையும் பிளெயின் வெரைட்டிலையும் தான் மோஸ்ட்டாக அக்கர் ஆகும். ஏன்னா இதில் தான் அந்த கான்டாக்ட் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்படி கான்டாக்டே இருந்தாலும் அதோட கான்டாக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இப்போ லைக் பால் அண்ட் சாக்கெட்டு, காண்டைலர் ஜாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் எடுக்கிறப்ப அதோட கவரிங் அந்த போனிக் கான்டாக்டை லூஸ் பண்ண விடாது அவ்வளோ சீக்கிரத்தில். இதுவே இந்த ஹிஞ்ச் வெரைட்டி, பிளெயின் வெரைட்டிலலாம் அதோட கான்டாக்ட் அதிகமாகவே இருந்தாலும் ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே அதோட டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இது இந்த 2 ஜாயிண்ட்டில் மட்டும்தான் நடக்குமானா கண்டிப்பாக கிடையாது. இது அதர் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ்லேயும் அக்கர் ஆகும். அதுக்கு அந்த ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த மற்ற டைப் ஆஃப் ஜாயிண்ட்லேயே டிஸ்லொகேட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன். இந்த கிளாஸிஃபிகேஷன் 2 விதமாக பிரிப்பாங்க. ஒன்று கன்ஜெனிட்டல், இன்னொன்று அக்வயர்டு. இந்த கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன் எப்போ நடக்கும்னா அந்த பை பர்த்லேயே அந்த போனோட டிஸ்லொகேஷன் அக்கர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன் ஆஃப் ஹிப்பு. இது இந்த ஹிப்போட டிஸ்லொகேஷன் பை பர்த்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எதனாலனா அந்த அசிட்டாபுலமோட ப்ராப்பர் டெவலப்மெண்ட் இருக்காது. அதனால் இந்த டிஸ்லொகேஷன் அக்கர் ஆகும். இந்த கன்ஜெனிட்டல் டிஸ்லொகேஷன் ஒரு 3 ஃபேக்டர்ஸ் மூலயமா நடக்கும். ஒன்று மால்ஃபார்மேஷன் ஆஃப் ஜாயிண்ட்டு, இல்லைனா புவர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜாயிண்ட்டு, இது மூலயமா நடக்கலாம். அப்படி இல்லைனா லிகமெண்ட்டோட லாக்ஸிசிட்டி பை பர்த்லேயே ப்ரெசென்ட் ஆகிருக்கும்போது அதனாலே நடக்கலாம். அந்த ஜாயிண்ட்டில் இன்ஸ்டெபிலிட்டி ப்ரெசென்ட் ஆகிருக்க ரீசன்னாலேயும் பை ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே அந்த ஜாயிண்ட் டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இன்னொன்று ப்ரீச் டெலிவரி, அதாவது பேபியோட அந்த டெலிவரி பொசிஷன் ஆல்டர் ஆகும்போது அதோட இந்த புல்லிங் ஃபோர்ஸ்னாலேயும்
டிஸ்லொகேஷன் வந்து கன்ஜெனிட்டலாக நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அக்வைர்டு இது வந்து எந்த ஏஜில் வேணாலும் நடக்கலாம். மேபி இது வந்து 2 ரீசன்னாலும் நடக்கலாம். ஒன்று வந்து ட்ராமாட்டிக் இன்ஜுரினாலும் நடக்கலாம், இல்லைனா பேத்தாலஜிக்கலாலும் நடக்கலாம். ட்ராமாட்டிக் இன்ஜுரிங்கிறது லைக் வந்து ஒரு அந்த ஜாயிண்ட்டில் வந்து ஒரு ஏதாவது ட்ராமாட்டிக் ஃபோர்ஸ்னால டிஸ்லொகேஷன் நடக்கிறது தான் ட்ராமாட்டிக் டிஸ்லொகேஷன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேக்டர் வந்து அக்யூட் ட்ராமாட்டிக் டிஸ்லொகேஷன். இது வந்து எதனால் நடக்கும்னா பை த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி. இப்போ வந்து நம்ம ஒரு இப்போ ட்ராமா நடக்குதுன்னா அந்த ட்ராமாவோட ஃபோர்ஸ்னால டிஸ்லொகேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுதான் வந்து அக்யூட் ட்ராமாட்டிக் டிஸ்லொகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு அன்டிடெக்டட் டிஸ்லொகேஷன். அதாவது அவங்களுக்கு வந்து பாஸ்ட்லேயே வந்து ஒரு டிஸ்லொகேஷன் வந்து நடந்திருக்கும். அதை வந்து ப்ராப்பராக வந்து ரிடக்ஷன் பண்ணாமல் விடுறதுனால திரும்ப வந்து அது இன்னும் ஃபர்தராக டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். இதை தான் வந்து ஓல்டு அன்டிடெக்டட் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன். இந்த ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து எதனால் நடக்கும்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து டிஸ்லொகேஷன் ஆகும்போது அதை வந்து ஒரு ப்ராப்பர் ஹீலிங் டைம் வந்து அந்த ஜாயிண்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வந்து விட்டுருக்க மாட்டாங்க. அந்த லிகமெண்ட்ஸு கேப்சூல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஹீல் ஆகாத அந்த ரீசன்னால் திரும்ப ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே அந்த டிஸ்லொகேஷன் வந்து திரும்ப எகைன் வந்து நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். இதுதான் வந்து ரெக்கரண்ட் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அதிகமாக எங்கே நடக்கும்னா ஷோல்டர் ஜாயிண்ட்லேயும் பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்லேயும் வந்து நடக்கும். ஷோல்டர் ஜாயிண்ட்டில் வந்து கான்டாக்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதோட சுற்றி சரௌண்டிங் இருக்க அந்த லிகமெண்ட்ஸு கேப்சூல்ஸும் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் வந்து ஷோல்டரில் வந்து காமனாக அக்கர் ஆகும். பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்டில் அந்த பெட்டலா கனெக்ட் பண்ணியிருக்க அந்த ஒரே ஒரு குவாட்ரிசெப்ஸ் மசிலோட அந்த டெண்டான் மூலயமா வந்து இந்த பெட்டலா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இன்கேஸ் அந்த குவாட்ரிசெப்ஸ் டெண்டானில் வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா இந்த பெட்டலோஃபெமரல் ஜாயிண்ட்டோட டிஸ்லொகேஷனும் வந்து அதிகமாக ரெக்கரன்ஸாக அக்கர் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன். இப்போ இந்த ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷனில் எய்தர் ஒன் ஆர் போத் ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் எதுவும் ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரினால ஃப்ராக்சர் ஆகிறதுனால இந்த டிஸ்லொகேஷன் வந்து காமனாக ப்ரெசன்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ராக்சர் டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கு வாட் ஆர் த காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு 2 காசஸ் ப்ரைமரி காசஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுனால அந்த ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து லாஸ் ஆகும். அதனால் டிஸ்லொகேஷன் வந்து ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே வந்து இது நடக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாயிண்ட்டோட சப்போர்ட் பண்ணுற மேஜர் லிகமெண்ட்டோட அவில்சன் ஃப்ராக்சர்ஸ்னாலையும் இந்த ஜாயிண்ட்டோட டிஸ்லொகேஷன் வந்து அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷன். இந்த பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷன் வந்து ஏதாவது ஒரு சம் ஆஃப் த டிசீஸ் மூலயமா அந்த ஜாயிண்ட் சர்ஃபேஸ் வந்து ஏதோ ஒரு டிசீஸ் மூலயமா டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறதுனாலையோ இல்லை ஏதாவது ஒரு நியோபிளாஸ்டிக் டியூமர் ப்ராசஸ்னாலேயோ அந்த ஜாயிண்ட் வந்து அஃபெக்ட் ஆகி அது மூலயமா டிஸ்லொகேஷன் ஆகிறது தான் இந்த பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷன். இந்த பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷன் வந்து ஏதாவது மோஸ்ட்டாக ஏதாவது இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ்னாலேயோ இல்லை ஏதாவது ஏஜோட டீஜெனரேஷன் அந்த கண்டிஷன்ஸ்னாலேயோ வந்து தான் நடக்கும். இந்த பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷனில் வந்து ட்ராமா வந்து நடக்கணுங்கிற இன்சிடெண்ட்டே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதில் வந்து ஹிப்போட டிஸ்லொகேஷன் வந்து காமனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏன்னா அதோட அந்த அசிட்டாபுலம் அண்ட் ஃபீமரோட ஹெட்டோட இது டிஸ்ட்ரக்ஷன்னாலேயே வந்து அந்த டிஸ்லொகேஷன் வந்து அக்கர் ஆகும். இந்த பேத்தாலஜிக்கல் டிஸ்லொகேஷன் வந்து எதனால் நடக்குதுன்னா மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு அந்த போனை வீக் பண்ணுற மாதிரி ஒரு டிசீஸ்னால வந்து அந்த போன் வீக் ஆகி அதனால் ஃப்ராக்சர் நடந்து அது மாதிரியும் நடக்கலாம். இல்லை அந்த போனோட டிஸ்ட்ரக்ஷன்னாலேயும் அந்த டிஸ்லொகேஷன் வந்து அக்கர் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்டியோபோரோசிஸ்ங்கிறது அந்த போனை வந்து வீக் பண்ணுற டிசீஸு. இதில் வந்து மோஸ்ட்டாக அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸோட இம்பேக்ட் இருந்துச்சுன்னா அதனாலே அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து ஃப்ராக்சர் ஆகி அது மூலயமா டிஸ்லொகேஷன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். இல்லை டிபி இல்லை செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயே வந்து அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால டிஸ்லொகேஷன் நடக்கலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து ஒரு ஆட்டோஇம்யூன் டிஸார்டர். இது வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணும், மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டமே அஃபெக்ட் பண்ணும். இது வந்து நம்ம போனையும் அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் இல்லை போனை சரௌண்ட் பண்ணியிருக்க அந்த லிகமெண்ட்ஸு கேப்சூல்ஸு இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணுறதுனாலையும் அந்த போனோட அந்த ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். அது மூலயமா அந்த டிஸ்லொகேஷனை வந்து அக்கர் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நியூராலஜிக்கல் டிஸ்லொகேஷன்.
இது வந்து எதனால் நடக்கும்னா, அதாவது ஒரு நியூரலாஜிக்கல் கண்டிஷன்ஸ்னால லிகமெண்ட்டோட லாக்ஸிசிட்டி இல்லை மசிலோட வேஸ்டிங்கு, அட்ரோஃபி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்னாலேயும் அந்த ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி, ஸ்ட்ரென்த் எல்லாமே ரெடியூஸ் ஆயிரும். இதனால் வந்து ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகும். இது வந்து எந்தெந்த கண்டிஷன்ஸில் நடக்கும்னா, செரிப்ரல் பால்சி, ஸ்ட்ரோக்கு, ப்ளஸ் வந்து மசிலோட டிசீஸ் வந்து அந்த மசில்ஸில் வந்து வேஸ்டிங் காஸ் பண்ணுறது, அட்ரோஃபி காஸ் பண்ணுறது, ப்ரொலாங்டு இம்மோபிலைசேஷன் இந்த மாதிரி ஸ்டேஜஸ்லாம் ஒரு மினிமம் ஃபோர்ஸ்லேயே வந்து அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேத்தோ அனாட்டமியில் என்ன பார்க்குவோன்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட்டில் வந்து டிஸ்லோகேஷன் ஆகுது அப்படின்னா, அந்த ஜாயிண்ட்டை சரௌண்டிங் பண்ணியிருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து லிகமெண்ட்ஸு, கேப்சியூல்ஸு, மசில்ஸு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து டேமேஜை காஸ் பண்ணாமல் இந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேஷனே ஆகாது. இப்போ ஒரு ஜாயிண்ட்டில் வந்து டிஸ்லோகேஷன் ஆகுதுன்னா, அந்த ஜாயிண்ட்டில் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற அந்த லிகமெண்ட்ஸு, கேப்சூல்ஸ்லாம் ஒரு இன்ஜுரி நடக்கிறதுனால, இன்ஜுரி இல்லைனா அந்த லிகமெண்ட் வந்து டேர்ன் ஆகுறதுனால அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆஸ்டியோகான்ட்ரைல் ஃப்ராக்சர்ஸு ப்ளஸ் வந்து அவில்சன் இன்ஜுரிஸ் ஆஃப் லிகமெண்ட்ஸு இந்த இஷ்யூஸ்னாலே வந்து ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி ஜாயிண்ட்டை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுற அந்த லிகமெண்ட்ஸு, கேப்சூல்ஸ்லாம் டேமேஜ் ஆகிறதுனால அந்த ஜாயிண்ட்டோட அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் வந்து அந்த போனி பார்ட்டை வந்து பெர்மிட் பண்ண ஆரம்பிச்சிடும், அதாவது டிஸ்பிளேஸ் ஆகிறதுக்கு பெர்மிட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதனால தான் வந்து டிஸ்லோகேஷன் வந்து காமனாக அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த அவில்சன் இன்ஜுரிஸ்ன்னு பார்த்தோம்ல, இந்த அவில்சன் இன்ஜுரிஸுங்கிறது அந்த ஜாயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க அந்த மேஜர் லிகமெண்ட் வந்து அந்த அட்டாச்மெண்ட் ஆகிருக்க அந்த இதுலேருந்து ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி அந்த ரீசன்னால் அந்த போனி சிப்போட பிச்சுக்கிட்டு வர்றது தான் நம்ம வந்து அவில்சன் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் டிஸ்லோகேஷனில் வந்து லிகமெண்ட் வந்து மோஸ்ட்டாக இன்ஜுரி ஆகும்னா, இப்போ நம்ம ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது வந்து இந்த லிகமெண்ட்ஸ் தான். இப்போ நம்ம ஒரு ஜாயிண்ட்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அது அப்ளை ஆகும்போது அந்த போனி மூவ்மெண்ட் வந்து நடக்குமா, இந்த போனி ரொம்ப எக்ஸசிவ் மூவ்மெண்ட்டை வந்து இந்த லிகமெண்ட்ஸ் தான் வந்து ப்ரிவெண்ட் பண்ணும். இந்த டிஸ்லோகேஷன் ஆகிறப்ப அந்த போனி பார்ட் வந்து ரொம்ப எக்ஸஸாக வந்து மூவ் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறப்ப இந்த லிகமெண்ட்டோட ஸ்ட்ரெச் ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது மூலயமா அந்த லிகமெண்ட்ஸ் வந்து அந்த ஃபோர்ஸை வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த போனி மூவ்மெண்ட் வந்து எக்ஸசிவாக போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கும். இன்கேஸ் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இன்ஜுரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த லிகமெண்ட்டால் அந்த ஃபோர்ஸை வந்து டாலரபிள் பண்ண முடியாமல் அந்த லிகமெண்ட் வந்து டர்ன் ஆகும். அப்படி இல்லைனா அவில்சன் இன்ஜுரியாகவும் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும். ஆனால் இப்போ ஒரு டிஸ்லோகேஷன் ஆகுதுன்னா அது வந்து இன்ஜுரி காஸ் பண்ணி மட்டும்தான் நடக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு பாசிபிலிட்டியும் இல்லை. இன்கேஸ் அந்த லிகமெண்ட்டோட லாக்ஸிசிட்டி இருக்கப்போ அந்த ஜாயிண்ட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த லிகமெண்ட்டோட இன்ஜுரி ஆகாமையும் டிஸ்லோகேஷன் வந்து அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இப்போ வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அங்கே வந்து மோஸ்ட் காமனாக பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த பெயின் வந்து எதனாலலாம் காஸ் ஆகலாம்னா, இன்கேஸ் அந்த இன்ஜுரி ஆஃப் த லிகமெண்ட்ஸு, கேப்சூல்ஸு இதனாலே நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டோட கேப்சூல் வந்து பெரிஸ்டண்டாக ஸ்ட்ரெச் பொசிஷன்லேயே மெயின்டைன் ஆகிறதுனாலே அந்த பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். இல்லை அந்த நெக்ரோசிஸ், செல் டெத் அந்த ரீசன்னாலே வந்து பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அந்த ஜாயிண்ட்டில் வந்து டிஃபார்மிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்கேஸ் அந்த ஜாயிண்ட் வந்து எந்த மாதிரி டைரெக்ஷனில் வந்து டிஸ்லோகேட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் அந்த டிஸ்லோகேஷனோட அந்த டிஃபார்மிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வெல்லிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்வெல்லிங் வந்து எதனால் நடக்கும்னா, இந்த டேமேஜ் டூட சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஜாயிண்ட், இந்த லிகமெண்ட்ஸு, கேப்சூல்ஸ் இதில் வந்து இன்ஜுரி ஆகிறப்ப அதை ஹீல் பண்ணுறதுக்காக இந்த பிளட் ஃப்ளோ வந்து ஸ்டாப் ஆகி அதனால் வந்து ஸ்வெல்லிங் வந்து நடக்கும். நெக்ஸ்ட்டு வந்து லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து டிஸ்லோகேஷனாக இருந்தாலும் சரி, சப்லக்ஷேஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த மூவ்மெண்ட் பண்ணும்போது அந்த ஜாயிண்ட்டோட அந்த ஆர்டிகுலர் கான்டாக்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் ப்ளஸ் வந்து அந்த டேமேஜ் அந்த பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனாலையும் அதனால் வந்து இந்த லாஸ் ஆஃப் மூவ்மெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்டனிங் இல்லைன்னா லென்த்தனிங் ஆஃப் த லிம் இருக்கும். இப்போது ஒரு ஜாயிண்ட் வந்து இன்கேஸ் வந்து இன்ஃபீரியரில் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அந்த லிம்மோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இஃப் அந்த ஜாயிண்ட் வந்து அப்பர் டைரெக்ஷனில் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அந்த லிம்மோட லென்த் வந்து ரிடியூஸ் ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரெப்பிட்டஸ் சவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த போனோட அப்நார்மல் மூமெண்ட்னால அந்த சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெலஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப்புங்கிறது
அப்நார்மல் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட்டை தான் வந்து டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஜாயிண்ட் வந்து ப்ராப்பரான பொசிஷனில் வந்து மெயின்டைன் ஆகாது. இதனால் நம்ம இப்போ ஒரு மூவ்மெண்ட் பண்ணுறோன்னா அந்த மூவ்மெண்ட் வந்து இப்போ நார்மல் டைரெக்ஷன் இல்லாமல் அதனால் டிஸ்லோகேட் ஆகிருக்க ரீசனால் அப்நார்மலாக வேறு ஒரு டைரெக்ஷனில் வந்து அக்கர் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டயக்னோசிஸ். இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட்டோ இல்லை சப்லக்சேஷனோ ஆயிருக்கு அப்படி அதுங்கிறதே நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 3 மெத்தட் மூலிமா கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து அப்சர்வேஷன், இன்னொன்று வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், இன்னொன்று வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ். இப்போ அப்சர்வேஷனில் பார்க்கும்போது இப்போ ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா விசிபிளாக ஸ்வெல்லிங்கு, டிஃபார்மிட்டிஸ் ப்ளஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் இப்போ நம்ம ஒரு மூமெண்ட் வந்து அந்த ஜாயிண்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஜாயிண்டில் வந்து பெயின் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து அப்நார்மல் டைரெக்ஷனில் வந்து மூமெண்ட் வந்து அக்கர் ஆகும். இப்போ ஒரு நார்மல் டைரெக்ஷன் இல்லாமல் வேறு ஒரு டைரெக்ஷனில் வந்து அந்த மூமெண்ட் வந்து அக்கர் ஆகும். ப்ளஸ் வந்து கிரிப்பிட்டஸ் சவுண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம ஃப்ராக்சராக இருந்தாலும் சரி, டிஸ்லோகேஷனாக இந்த ஜாயிண்ட்டோட அந்த போனி டிஃபார்மிட்டிஸாக இருந்தாலும் சரி, நம்ம எக்ஸ்ரே தான் ப்ரைமரி டூலாக யூஸ் பண்ணுவோம். இந்த எக்ஸ்ரேயில் மட்டும்தான் இந்த போனி பார்ட்ஸ் வந்து விசிபிளாக வந்து தெரியும். இப்போ ஒரு ஜாயிண்ட்டில் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா அந்த எக்ஸ்ரே ஃபைண்டிங்ஸில் பார்க்கும்போது அந்த ஜாயிண்ட்டோட அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸோட அந்த கான்டெக்ட் வந்து லாஸ் ஆகிருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சிடி ஸ்கேன்லேயே வந்து தெரியும். இப்போ கம்பேரிங் எக்ஸ்ரே விட நம்ம சிடி ஸ்கேனில் அந்த போனோட அந்த போனு இல்லை ஜாயிண்ட்டோட 3D வியூவில் வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த சிடி ஸ்கேனில் வந்து நம்ம அந்த போனோட அந்த ஜாயிண்ட் வந்து எப்படி வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்குங்கிறது நம்ம 3D விஷனில் வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணியோ இல்லை ஜூம் அவுட் பண்ணியோ பார்த்துக்கலாம். கம்பேரிங் எக்ஸ்ரே விட சிடி ஸ்கேனில் அந்த டிஸ்லோகேஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா விசிபிளாகவும் கிளாரிட்டியாகவும் தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன். எம்ஆர்ஐயில் வந்து நம்ம இந்த போனி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம விசிபிளாக தெரியாது. பட் ஆனால் இன்கேஸ் அந்த டிஸ்லோகேஷன் வந்து எனி சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து டேமேஜ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்காக ஒரு செக் எம்ஆர்ஐ வேணால் எடுக்கலாம். அந்த செக் எம்ஆர்ஐயில் இந்த சரௌண்டிங் பண்ணியிருக்க அந்த லிகமெண்ட் டேன் ஆகிருக்கா இல்லை கேப்சூல் எதுவும் இன்ஜுரி ஆகிருக்கா அதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட். இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அது உடனே வந்து ரிடக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதாவது ரிடக்ஷன்னா என்னென்னா அந்த ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கா அந்த பொசிஷனை வந்து திரும்ப வந்து அந்த ஜாயிண்ட்டோட ஒரிஜினல் பொசிஷன்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ண அந்த ப்ராசஸ் தான் வந்து ரிடக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் ரிடக்ஷனாகவும் பண்ண முடியும், க்ளோஸ் ரிடக்ஷனாகவும் பண்ண முடியும். ஓப்பன் ரிடக்ஷன்னா நம்ம ஒரு த்ரூ சர்ஜிக்கல் பொசிஷன் மூலயமா அந்த டிஸ்லோகேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஓப்பன் ரிடக்ஷன். இது க்ளோஸ் ரிடக்ஷன் அப்படிங்கிறது சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் மூலயமா அந்த ஜாயிண்ட்டை வந்து நம்ம சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் இல்லாமையே ட்ராக்ஷன் அப்ளை பண்ணி அந்த போனி பார்ட்ஸை வந்து திரும்ப வந்து அந்த ஆர்டிகுலர் சர்ஃபேஸ்லேயே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் க்ளோஸ் ரிடக்ஷன். இப்போ நம்ம ரிடக்ஷனே பண்ணியிருந்தாலும் அந்த ஜாயிண்ட் வந்து வீக்காக இருக்கும். அந்த ஜாயிண்ட்டை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிரேசஸ்ஸு, ஸ்ப்ளின்ட்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். இன்னொன்று வந்து இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிறப்ப அந்த ப்ரொடெக்ட் பண்ணுற லிகமெண்ட்ஸ் வந்து இன்ஜுரி ஆகுமா, அந்த லிகமெண்ட்டை வந்து சர்ஜிக்கல் ரிப்பேரும் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரிஸும் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி மெஷர்ஸும் பண்ணலாம். இப்போ நமக்கு லைக் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்குன்னா இப்போ அவங்க வந்து ஒரு சம் ஆஃப் த டேஸ் வந்து இம்மோபிலைசேஷனில் வந்து மெயின்டைன் ஆகணுமா, அந்த மாதிரி மெயின்டைன் ஆகிறப்ப உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டோட அந்த இம்மோபிலைசேஷனோட காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஆக்டிவ் எக்ஸசைஸு, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சஸ்ஸு இந்த மாதிரி ஃபிசியோதெரப்பி மெஷர்ஸ் வந்து இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ். இந்த காம்ப்ளிகேஷனில் வந்து மோஸ்ட்டாக வந்து இப்போ ஒரு ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகுதுன்னா அது திரும்ப ஃபர்தராக ரீடிஸ்லோகேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் அதோட மயோசைட்டிக் ஆசிஃபிகேஷன்ஸு, ப்ளஸ் வந்து பெரிஸ்டன் இன்ஸ்டெபிலிட்டி, ப்ளஸ் வந்து ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ்ஸு, இப்போ அந்த டிஸ்லோகேட் ஆகிற அந்த போன் வந்து எனி நர்வ்ஸை வந்து இன்ஜுரி பண்ணலாம், இல்லைனா வெசல்ஸ்க்கு வந்து டேமேஜ் கொடுக்கலாம். இன்கேஸ் அந்த வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுனால அந்த லிம் வந்து ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கும்.